அனைவருக்கும் வணக்கம். வேதிக் மேக்ஸ் வேத கணிதம் நம்ம கோஜனா பேகஸில் குழந்தைங்களுக்கு வேதிக் மேக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வேதிக் மேக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மேக்ஸ், அதில் அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய அல்ஜிப்ரா, டிக்னாமெட்ரி, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது மேத்ஸில். இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கால்குலேஷனையும் எல்லா விதமான சம்ஸுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஷார்ட்கட்டில் பண்ணக்கூடிய ஒரு முறை தான் அந்த வேதிக் மேக்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த வேதிக் மேக்ஸ் குழந்தைங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில் டெவலப் ஆகும். அனலிட்டிக்கல் ஸ்கில் அப்படின்னா பொதுவாக இந்த வேதிக் மேக்ஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம ஒரு விதமான ஸ்டெப்ஸ் தான் வச்சுருப்போம். இப்படி தான் அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுருப்போம். ஆனால் வேதிக் மேக்ஸ் அதை விட ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஷார்ட்கட்டாகவும் சொல்லிக் கொடுக்கறதுனால ஒரு ப்ராப்ளத்துக்கு அவங்க டிஃப்ரெண்ட் வே, அதாவது டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் பலவிதமான வழிகளை அவங்க தேர்ந்தெடுத்து எந்த வழியில் வேகமாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில் டெவலப் ஆகும். இது அப்படியே அவங்க லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை ஒரு முறையில் மட்டும் கையாளாமல் பலவித ஆங்கிளில் யோசித்து அதை கையாளக்கூடிய திறமை வளரும். அது லைஃப்பில் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய படிப்பில் இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த வேதிக் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப அப்ளையாக இருக்கும். வெறும் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் மட்டும் டெவலப் ஆகாது, அடிஷ்னலாக உங்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில், அந்த பிரெயினுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில்லும் டெவலப் ஆகும். இந்த வேதிக் மேக்ஸ் அப்படின்றது தமிழில் வேத கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வேத கணிதம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேதங்கள்ல இருந்து உருவாக்கப்பட்டது. அதாவது ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் சொல்லிட்டு 4 விதமான வேதங்கள் இருக்கு இல்லையா, அதில் அதர்வன வேதத்திலிருந்து அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து எடுத்து அதுக்கப்புறம் மறு உருவாக்கம் பட்டு இதை ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவோ உருவாக்கி கொடுத்தது தான் இந்த வேதிக் மேக்ஸ். இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1910 இருந்து 1920க்குள்ள இந்த 10 வருட காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த வேதிக் மேக்ஸ். இதை யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுவாமி பாரதி கிருஷ்ணா திரிதாஜி அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஒரு சான்ஸ்கிரிட்ல ஒரு புலமை பெற்றவர். அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லாக இருக்கட்டும், அவர் சின்ன வயசுலேயே நிறைய ரிசர்ச் மெத்தடில் நிறைய விஷயங்களை படித்தவர். இவர் தன்னுடைய அறிவாலையும் படிப்பாலையும் தன்னுடைய சான்ஸ்கிரிட் அது மாதிரி ஆன்மீக ரீதியில் அவர் பயணத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சாமி சச்சிதானந்தா சாமியுடைய ஒரு சிஷ்யராக இருந்திருக்காரு அவருடைய ஆன்மீக பயணத்தில். அதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதி சங்கராச்சாரியார் உருவாக்கின பல மடங்கள் இருக்குது இந்தியாவில். அதில் பூரியில் இருக்கக்கூடிய கோவர்த்தன மத் அப்படின்ற ஒரு மடத்துடைய 143வது சங்கராச்சாரியா இருந்தவர். ஸோ அவ்வளோ ஒரு பெருமை பெற்ற ஒரு நபரால் கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த வேதிக் மேக்ஸ். இந்த வேதிக் மேக்ஸ் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக எல்லாராலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எல்லா ஸ்கூல்ஸ்லையும் காலேஜ்லையும் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் மேத்தமெட்டிக்கல் லெவலில் பயன்படுத்துகிறாங்க. சில இடங்களில் கம்ப்யூட்டிங், அதாவது டெக்னாலஜி லெவல்லையும் இவருடைய இம்ப்ளிமெண்டேஷனை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க இவர் கண்டுபிடிச்சாலும் இது வேதங்களில் எடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. சரிங்களா? சுவாமி பாரதி கிருஷ்ணா திரிதாஜி இந்த பேர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த மடத்துக்கு சங்கராச்சாரியர் ஆகும்போது அந்த இடத்துல வழிவகையாக கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் தான் இந்த சுவாமி பாரதி கிருஷ்ணா திரிதாஜி அப்படின்றது. அப்போ அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட்ராமன் சாஸ்திரி. அவரோட இயற்பெயர் வெங்கட்ராமன் சாஸ்திரி. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி தான். இவர் பார்த்தீங்கன்னா 1884 பிறந்தார். அவர் குழந்தையிலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பார், நிறைய சான்ஸ்கிரிட், அதுக்கப்புறம் மேக்ஸு, நிறைய ஃபிலாசபி நிறைய படிப்பார். அதனால தான் இவர் படிப்படியாக வளர்ந்து அதுக்கப்புறம் டாக்டரேட் வாங்கி அடுத்தடுத்த லெவலில் அந்த பீரியடில் தான் 1910லேருந்து 1920க்குள்ளே தான் இந்த வேதிக் மேக்ஸ் அப்படின்ற அடிப்படை சிஸ்டத்தை கண்டுபிடிச்சி அதில் 16 முக்கிய சூத்திரங்களையும் அதுக்கப்புறம் 13 சப் சூத்திரங்களையும் கண்டுபிடிச்சி இந்த உலகுக்கு கொடுத்தாரு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து நம்ம தமிழரால் ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வேதிக் மேக்ஸ் பயிற்சியை நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சரியான முறையில் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம கோஜனா பேக்ஸுடைய நோக்கம். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த வேதிக் மேக்ஸை எப்படி சாமிஜி எப்படி நினைச்சாரோ அதே முறைப்படி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு அடிப்படையில் தான் இப்போ நாம் கோஜனா பேக்ஸில் இதுக்குன்னே தனியாக சிலபஸ் உருவாக்கியிருக்கோம். ஸோ அவர் எப்படி சொன்னாரோ அதே முறைப்படி ஒரு லெவலாக உருவாக்கி இந்த வேதிக் மேக்ஸை முழுமையாக கொண்டு போய் அடுத்த ஜென்ரேஷன் சேர்க்கணும் அப்படின்றது தான் நம்ம கோஜனா பேக்ஸுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. நிச்சயமாக உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த வேதிக் மேக்ஸ் பயிற்சி கொடுக்கும்போது அவங்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில் மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஒரு திங்கிங் ஸ்டைல் மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரசி எல்லாமே மாறும். ஸோ அபாக்கஸ் அப்படின்றது ஒரு ஹோல் பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படின்றது, அது பிரெயின் டெவலப்மெண்ட், மெமரி பவர், ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் இது முழுக்க முழுக்க ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில், ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு கால்குலேட் பண்ணுறதா இருக்கட்டும், வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், பல விஷயங்களுக்கு இந்த
வேதிக் மேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படும். சரிங்களா? ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம கணித மேதை சீனிவாச ராமானுஜம் தெரியும் உங்களுக்கு. அவரு தமிழகத்தில் ஈரோட்டில் பிறந்து இந்த உலகத்துக்கே மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிக் கொடுத்தவர். அதே போல் இந்த வேதத்திலிருந்து கணிதத்தை எடுத்து கணிதத்தை வெவ்வேறு கோணங்களில் பார்க்கலாம்னு சொல்லி நம்ம தமிழகத்தை சேர்ந்த சுவாமி வெங்கட்ராமன் சாஸ்திரி அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வேதிக் மேக்ஸை, இந்த வேத கணிதத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முக்கியமான பயணத்தை கோஜனா பேக்கர்ஸ் தொடங்கியிருக்கு.